ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான். இது சோறு கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா, அந்த பச்சி மிளகா அதை என்ன பண்ணோம்னா, பச்சி போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் நான் பார்த்திங்கன்னா, அந்த உள்ளி கூட கொஞ்சம் மிளகாவும் போட்டு நான் முட்டை மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காரமும் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு மிளகா, அப்புறம் பச்சி மிளகா. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வித்தை எடுத்துகிட்டு தான் நம்ம போடணும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு உள்ளியை நீளமாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு உள்ளி நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி நல்லா வதங்கிட்டு நல்லா சுருங்கவும் ஆரம்பிச்சிட்டு, இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்காக தான் இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலாவும் சிம்பிளான மசாலா தான். ஒரு 3 மசாலா தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி இல்லாட்டு அதுக்கு பதிலாக சாதா வத்தல் பொடி அதில் பாதி அளவு போட்டுக்கிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு இறைச்சி மசாலா வேணும்னு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிடுங்க. நான் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரே நல்லா வரும், அதனால தான். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு கம்மின்னு செக் பண்ணி பார்த்துடுங்க. மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் மட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. அப்போ இந்த பச்சை வாசனையும் போயிடும், ரொம்பவே நல்லாவும் வந்துடும். இப்போ நான் முட்டை 2 அவிச்ச முட்டை வச்சுருக்கேன். இப்போ இதில் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட 2 முட்டை கூட இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முட்டை நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ முட்டையும் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலா முட்டை கூட நல்லா பைண்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிக்கீரை மட்டும் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது பெஸ்ட்டான ஒரு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூரிக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, அப்புறம் இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.